ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் கிடையாது, பாவாடை தாவணியோட ப்ளவுஸு. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, யூஎஸ் கஸ்டமரு பிரியான்றவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட அவங்க பொண்ணுக்கு பண்ணது இது. ஸோ இது எல்லாமே அந்த மேரேஜுக்கு பண்ண டிசைன்ஸ் தான். இந்த 2 ப்ளவுஸ் இல்லாத அவங்க அடுத்து 2வது வாட்டி என்கிட்ட கொடுக்கும்போது 2 கொடுத்தாங்க. அதுவும் நான் இன்னும் வீடியோ எடிட் பண்ணல. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரோ ஆகும்போது என்னென்ன ப்ளவுஸ் கொடுத்தாங்களோ அந்த ப்ளவுஸஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 2வது கொடுத்த ப்ளவுஸும் இதுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன். அப்படியே தொடர்ந்து போட்டு வருவேன். அவங்களோட ப்ளவுஸஸ் தான் நமக்கு இப்பயும் கொடுத்துருக்காங்க 2 ப்ளவுஸஸ். ஸோ அது இப்போ போட்டுட்ருக்கேன். அதில் ஒன்று முடிச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன், இன்னொன்று போட்டுட்ருக்கேன். ஸோ அதுவும் இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு அதுவும் நான் காமிப்பேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட் வைஸாகவும் போதும் அப்படின்னுடுவாங்க. அதனால் ஸ்டிச்சிங்கும் பண்ணி நம்மளே கொடுத்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. இது பார்த்தீங்கன்னா பஃப் ஹேண்டில் சின்னதாக அந்த பார்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டரை நாங்கள் அப்படியே வச்சுட்டு மேலே பஃப் மாதிரி வச்சுட்டு அந்த ஹேண்டில் நடுவில் அது ஒரு பார்டர் மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லோடு, 4 நம்பர் பீடு அண்ட் சுகர் பீடு இதெல்லாமே போட்டிருக்கேன். நான் ஏன் அந்த பீக்கா க்ரீன் சுகர் பீட் லோடிங் போட்டேன் அப்படின்னா பாவாடையோட கலர் அதுதான். ஸோ அதனால் அந்த பீடே போட்டிருக்கேன். இப்போ நான் லோடிங் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீடு. இந்த பீடு ஒன்றுமே ஆகாது, வெளுத்து போகாது. ஸோ அது மாதிரி பீடு, கிளாஸ் பீடு. அண்ட் அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு எப்பயும் போல் பூஜா பிராண்டு தான். அண்ட் சுகர் பீடு ப்ரிஸோ. ஸோ எல்லாமே நம்ம கம்பெனி ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் அவங்க தொடர்ந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு அவங்கக்கிட்டேருந்து. ஏன்னா நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க தெரியாமல். நான் என்ன சொல்கிறேன், வாஷே பண்ணாதீங்க. பத்திரமா எடுத்து ப்ளவுஸ்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டு அழகாக மடித்து ரசக்கல்பரெல்லாம் போட்டு பீரோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ இதுதான் அந்த பாவாடை சட்டையோட செட்டு. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது இருந்தது. அண்டு பாவாடை இது, அண்டு தாவணி இது. கொஞ்சம் துணி கூட பத்தலை. நாங்கள் மேலே ஹேண்டுக்கு மட்டும் லைட்டாக சில்க் காட்டன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் கிளாத்து. ஸோ அப்போ தான் அந்த மேலே துணி பத்துச்சு. அதனால் கொஞ்சம் எடுத்தோம். இல்லைனா பஃபுக்கு துணி பத்தலை. அதே மாதிரி பாவாடையோட கலர் தான் நான் அந்த பீட்ஸ்க்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த பீகாக் க்ரீனு மிக்ஸ்டு கலந்த மாதிரி கிளாஸ் பீடு அண்ட் ஸ்டோனும் அதுதான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ அழகாக யூனிக்காக அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தோம். அண்டு நான் சொன்ன மாதிரி தான் இவங்க கூட நான் அதை சொல்லுவேன், ப்ளவுஸஸ் எப்பயுமே வாஷ் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் போயிடும். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்ததும் உடனே நல்லா வீட்லேயே ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதே மாதிரி பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர் ஆர்ம்ஸ் பேட்ஸ் விற்கிது அமேசானில். அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேடில் எல்லா ஸ்வெட்டிங்ஸும் இறங்கிடும். உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் பியூர் பட்டு. ஸோ அப்போ இந்த பியூர் பட்டு என்ன ஆகுனா அண்டர் ஆர்ம்ஸ் ஈரமாகும்போது கட்டாயமாக அந்த பட்டு கிளாத்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் பேட் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது, ஸ்வெட்டிங் பேட்ஸு. ஸோ அது நிறைய விற்கிறாங்க, நீங்கள் வாங்கி அதை வச்சுக்கோங்க. நானும் என் ப்ளவுஸஸ்க்கெல்லாமே யூஸ் பண்ணுவேன். அதனால தான் என் ப்ளவுஸ்லாம் ரொம்ப நாள் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபங்க்ஷன் எங்கன்னா போயிட்டு வந்தால் கூட வீட்டில் ஒரு 5-6 நாள் கொடியில் காய வச்சுருவேன். வீட்டுக்குள்ளேயே நல்லா திருப்பி போட்டு அப்படி. ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை இதுவான பிறகு எடுத்து ஒரு பனியன் இருக்குல்ல, அந்த பனியன் கிழிஞ்சு போன பனியனு இல்லை காட்டன் கிளாத்து, இந்த மாதிரி காட்டன் பேகு, காட்டன் பை, இந்த மாதிரி எதுலையாவது போட்டு வச்சுட்டு அது கூடவே ரசக்கல்பரமும் சேர்த்து போட்டுருவேன். அப்படி போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா இருக்கும் அண்டு வாசனையாகவும் இருக்கும். அதே மேலே உங்களுக்கு வெளுத்தும் போகாது. பீட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னும் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களது கடல் பக்கத்துலேயே, நாங்கள் பீச் கிட்ட தான் இருக்கோம் எங்கள் வீடு. ஸோ எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் உப்பாயிடும். ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த வாஷிங் மிஷின் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் உப்பு தான். ஆனாலுமே நான் அதுக்கே ரொம்ப பத்திரமா மெயின்டைன் பண்ணுவேன். தண்ணி கூட எங்களுக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி தான். நாங்கள் இருக்கிறது ஈசிஆர் பீச் ஓரத்தில் இருக்கிறனால தண்ணி கூட எங்களுக்கு உப்பு தான். ஸோ அதனால் எல்லாமே எங்களுக்கு துரு பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் இது கூட. இப்போது ஒரு சில பீட்ஸ்லாம் நான் வாங்கி போடுவேன். போடும்போதே கருப்பாயிடும். இது ஏன் அப்படி ஆகுது நமக்கு மட்டும் அப்படின்லாம் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு.
அதுக்கப்புறம் தான் நான் வந்து தொடர்ந்து ப்ரிஸோவே போட ஆரம்பித்தேன். எல்லா ப்ளவுஸஸ்க்குமே ஒரு 1000 ருபீஸாக இருந்தாலும் ஓகே, 2000 இருந்தாலும் ஓகே, நம்ம ப்ரிஸோவே போட்டுக்கலாம். ஏன்னா அது நல்லாயிருக்கும். இதே வந்து இந்த ஏ ஸ்டார் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக அது வந்து போயிடுது சீக்கிரமாக. அதனால் அது யூஸ் பண்ணுறதே இல்லை. ப்ரிஸோ வந்து உங்களுக்கு பீடு ஒரே லெவலாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அண்ட் அதேமாதிரி நம்ம கஸ்டமர் எதுவும் சொல்லவும் மாட்டுறாங்க, நல்லாவும் இருக்குது. ஒரே பண்டலாக வாங்குறதுனால நமக்கு வந்து ஈஸியாக நல்லா அழகாக வந்துடுது. ஒரு பாக்ஸ் வாங்கினேன்னா வரும், எனக்கு அது வரும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு வரும் அந்த பாக்ஸு. ஸோ அதை பக்காவாக காலி பண்ணுற வரைக்கும் கிளாஸ்க்கு மட்டும் ஏ ஸ்டாரே கொடுத்துக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஏ ஸ்டார் கொடுத்துக்குது. மற்றபடி கஸ்டமர் ப்ளவுஸஸ்க்கு எல்லாமே நல்ல பூஜா பிராண்டு. நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பூஜா பிராண்ட் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. 4 நம்பர் பீடு அண்டு ப்ரிஸோ இது தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. அதுதான் நான் அந்த சொல்லணும்னு நினச்சேன்னா, நேற்று ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வந்து துவைச்சிட்டாங்க இங்கே வந்தவங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் துவைக்கக்கூடாதுங்க, துவைச்சிங்கன்னா நம்ம என்னங்க தங்கமாங்க போடுறோம், இதெல்லாம் வெளுத்து போயிடுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. தங்கம் போட்டால் கூட பரவாயில்ல, நம்ம தங்கம் கூட போடல, சும்மா நார்மல் ஒரு மணி. ஸோ அது வந்து அலசினாலே உங்களுக்கு அந்த பாலிஷ் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அலசக்கூடாது, துவைக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கஸ்டமருக்காக தான் இந்த வீடியோவும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக சொன்ன பிறகு, ஐயோ இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, காட்டன் ப்ளவுஸில் போட்டு தரீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் காட்டன் ப்ளவுஸ்லலாம் போட்டால் வேஸ்ட்டுங்க, அதுக்கு நீங்கள் போடாமே இருக்கலாம், இவ்வளோ மெட்டீரியல் கொடுத்து வாங்கி அழகாக சில்க் காட்டனில் பட்டு இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு. நான் மோஸ்ட்லி ரொம்ப பட்டு ப்ளவுஸ்க்கு வந்து நான் போட்டுக்கவே மாட்டேன். ஏன்னா வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வராது. அந்த பட்டு ப்ளவுஸை அப்படியே தச்சுக்கிட்டு சில்க் காட்டன் எடுத்து ஒரு ப்ளவுஸ் போட்டாலும் அது ஒரு 4 புடவைக்கு மேட்சிங் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டுப்பேன். ஸோ அதுதான் வந்து நிறைய பேருக்கும் ரெஃபர் பண்ணுவேன். ஒரு சில பேர் தான் வந்து இல்லை நீங்கள் அதிலே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4500 ருபீஸ். 4500 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸ்டிச்சிங்கோட 4500 வாங்கியிருந்தோங்க. 4500 ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் நிறைய பிக்சர் வந்து நான் போட்டிருக்கேன், 7000 பிக்சருக்கு மேலே இருக்கும். ஸோ எல்லா பிக்சர்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நான் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் துவைச்சிட போகிறீங்க, நிறைய பேருக்கு தெரியாதவங்க இருப்பீங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸை நான் சொன்ன மாதிரி பாதுகாப்பாக எடுத்து வைங்க, உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். அட்லீஸ்ட் 7-6 இயர்ஸாவது வரும். ஸோ நல்லாவும் இருக்கும் ப்ளவுஸஸ். ஏன்னா நம்ம போடுற மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தாங்கும், ரொம்பனா தாங்காது. சரிங்களா? பாய், அடுத்த ஒரு சூப்பராக சந்திக்கலாம்.